எஸ் மக்களே, வினோத் வந்து கேஷ் பாக்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அண்ட் எல்லாரும் சேர்ந்து அரோரா விக்ரம் மேலே பழியை போட்டுன்னு உட்காந்துன்னு இருக்குதுங்க. சம்மந்தமே இல்லாமல் இதில் வியானா ரம்யா பேசுறதெல்லாம் கேட்டு கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்சராவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. நடந்தது நான் சொல்கிறேன். இப்போ அது விக்ரம் ஒரு விளக்கம் கொடுத்தாரு சபரி அரோரா கேட்டப்ப. அதையும் சேர்த்து சொல்கிறேன். வினோத் எடுத்ததுக்காக சந்தோஷப்பட்டுலாம் அவங்க யாரும் சிரிக்கலை. அப்படியே சிரித்தாலும் தப்பு இல்லை. அவங்க 6 பேர் கேமில் இருக்காங்க. ஒருத்தவங்க போனாங்கன்னா மீதி இருக்கிறவங்க சந்தோஷப்படுறதுலையும் தப்பு இல்லை. அவங்க ஒன்றும் கஷ்டப்பட்டுட்டும் போல் 18 லட்ச ரூபா எடுத்துகிட்டு தான் போயிருக்காங்க. அப்படிங்கும்போது எந்த ரியாக்ஷனுமே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. ஆனால் இந்த நாய்ங்க என்ன சொல்லுதுங்கன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இவங்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டேன். என் வீடியோவில் மரியாதை எதிர்பார்க்காதீங்க. வினோத் போனது ரொம்ப வருத்தமாக இருந்தது. வினோத் அழுதப்போ கஷ்டமாக இருந்தது. அதெல்லாம் உண்மை தான். பட் அது அவரோட ஹோன் டிசிஷன். என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். இந்த 18 லட்ச ரூபா சேர்ந்ததுக்கப்புறமா அது ஒரு டாஸ்க் வச்சு சேர்த்துட்டாங்க. 18 லட்ச ரூபா சேர்த்ததுக்கு அப்புறமாவே அரோரா வந்து சபரிக்கிட்டையும் விக்ரம்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தாங்க. எடுத்துறவா, நான் எடுத்துகிட்டு போயிடவா, எனக்கு ஸ்டடீஸ் இருக்குது ஃபாரினில், எனக்கு வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. குழம்பிட்டே இருந்தாங்க. மறுபடியும் பெட்ரூமில் போய் இப்போ வந்து அப்போ அரோரா பேசிகிட்டு இருக்கும்போதே எழுந்து போயிட்டு இதுகிட்ட நின்னப்ப, கேஷ்பாக்ஸ் கிட்ட நின்னப்ப வேக வேகமாக வினோத் ஓடி வந்தார். எடுக்காது கேம் இருக்குது அப்படி இப்படின்னாரு. அப்போ அரோரா போயிட்டாங்க. திரும்பி அரோரா போய் பெட்ரூம்குள்ளே போய் விக்ரம்கிட்டையும் பிரவீன்கிட்டையும் இதே விஷயத்த பேசிகிட்டு இருந்தாங்க. எடுத்துடலாமா, ஓகேவான்னு பேசிகிட்டு இருக்கும்போது விக்ரம் சொல்லிருந்தாரு, என்கிட்ட கேட்காத நான் ஏன் சொன்னேன்னா நான் மேனிப்புலேட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, நீயே முடிவெடு, எதுனாலும் உன்னோட இஷ்டம், நீ முடிவெடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெளியில் திவ்யா சொல்லிட்டு இருந்தாங்க, சாப்பிட்டு போய் நான் எடுக்க போகிறேன்னு திவ்யா சொல்லும்போது திவ்யா கிட்டையும் வினோத் சொன்னார், இல்லை இன்னும் 2 கேம் இருக்குது, சேரட்டோன்னு. வினோத் முடிவு பண்ணிட்டாரு பணத்தை எடுக்கணும்னு. அவருக்கு இதை வந்து கரெக்டாக சபரி விக்ரம்லாம் சொல்கிறதா, கண்ணுக்கு நேரம் ஒரு 18 லட்ச ரூபாய் வச்சுட்டு வருமா வராதான்னு தெரியாது, 50 லட்ச ரூபாய் காத்திருக்கிறத விட இந்த 18 லட்ச ரூபாய் எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வினோத் தான் போனார். யாரும் அவர் அந்த முடிவை நோக்கி தள்ளலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இல்லை யாரும் வந்து மேனிப்புலேட்லாம் பண்ணல, ஆனால் சிரிச்சாங்கன்னு புதுசாக ஒன்று பிடிச்சிக்கிட்டாங்க. வீட்டுக்குள்ளேயும் பிடிச்சிட்டாங்க, வீட்டுக்குள்ளே சொன்ன வெளியிலையும் பிடிச்சிக்கிட்டாங்க. அதை இப்போ வந்து அரோரா என்ன பண்ணுறாங்க, விக்ரம்கிட்ட சொல்லி வாங்க விக்ரம் நான் போகலாம், நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி அரோரா தான் விக்ரம் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. விக்ரமுக்கு தான் நேரம் சரியில்லை போல் இருக்குது. அவர் அரோரா பிடிச்சி கூப்பிட்டு போனோடனே அவரும் சரி வாடி அப்படின்ட்டு போகிறாரு. அங்கே போய் அரோரா என்ன பண்ணுறாங்க, வைக்கிறாங்க எடுக்கிறாங்க, கையை வைக்கிறாங்க எடுக்கிறாங்க, பெட்டி மேலே விளையாண்டுட்டு இருந்தாங்க. போகிறதா இல்லையான்னு தெரியலன்னு குழம்பிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ வினோத் அங்கே வராரு, கையில் கேரட் அல்வா கையில் எடுத்துக்கிட்டு வராரு தட்டோட. அவர் எடுத்து இன்னொரு கேம் இருக்குல்லடின்னு மறுபடியும் இல்லை எனக்கு நான் எடுக்கலான்னு பார்க்குறேன் அப்படின்னு அரோரா சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, கேரட் அல்வாவை கொஞ்சம் கொஞ்சமாக அரோரா ஊட்டி அரோராவை பின்னாடி தள்ளுறாரு கொஞ்சம் கொஞ்சமாக. இடையில விக்ரம் கிட்டையும் பேச்சு கொடுத்தாரு, எதுக்கு அவளை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னா. எனக்கு விக்ரம் டென்ஷன் ஆகிப்போய், நான் எங்கே எடுக்க சொல்கிறேன், நான் சொல்லவே இல்லை, அவள் தான் என்னை கூப்பிட்டு வந்து அவர் ஏதோ பதில் சொல்லிட்டு இருக்கும்போது விக்ரம் பதில் சொல்லிட்டு இருக்காரு. அரோரா வாயில் அல்வா வினோத் ஊட்டிட்டு இருக்காரு. இது இடையிலேயே அல்வா தட்டை விக்ரம் கையில் தான் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். சட்டுன்னு கையில் கொடுத்துட்டு ஒரு கையால் எடுத்துட்டார், பெட்டி அவரே எடுத்துட்டாரு. அப்போ அரோராவுக்கும் விக்ரமுக்கும் ஒன்றுமே புரியலை. அவர் போயிட்டு என்ன கானா வினோத்னு கத்துற வரைக்குமே ஒன்றுமே புரியலை அவங்க 2 பேருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் வெளியில் வராங்க, எடுத்துட்டாங்களா, எல்லாரும் ஷாக் ஆகிறாங்க. அப்பையும் விக்ரம் சுதாரிச்சு சரி ஓகே வெரி குட் நல்ல டிசிஷன் கை தான் தட்டினார். ஏன்னா அவங்க அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. படத்தை எடுக்கிறவங்க நல்ல டிசிஷன், உள்ளே இருக்கிறவங்களும் பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்கெல்லாம் சொல்ல வந்தது வந்து வினோத்தை தவிர மற்றவங்களுக்கு. ஆனால் அது வினோத் எடுப்பாங்கன்னு இவங்க எதிர்பார்க்கல. அதுக்கு என்ன பண்ண முடியும், வினோத் எடுத்தால் பேட் டிசிஷன், மற்றவங்க எடுத்தால் நல்ல டிசிஷன் இவங்க சொல்லலை. இவங்க ஜென்ரலாகவே நல்ல டிசிஷன் பேசிகிட்டு இருந்தாங்க. உள்ளுக்குள்ளே எல்லா இந்த பொய்யனா விஷயம், ரம்யா விஷயம் எல்லாருமே பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் அதையும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தார். அதனால தான் வந்து எடுத்தார். இவர் என்கரேஜ் பண்ண உடனேயே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது ஒன்றாச்சு. அதுக்கப்புறமா இவர் வெளியில் நின்றுட்டுருக்காரு. இவர்கிட்ட பிக் பாஸ் பேசும்போது ஒரு மாதிரி கீச் பூச்சின்னு அழுதார் இவர். அது விக்ரமுக்கு க்யூட்டாக இருக்குது, நல்ல க்யூட்டாக அழுறாரு, சிரிப்பு வந்துருச்சு போட்டுருக்கு. அவர் சிரிச்சிருந்திருக்காரு, அந்த அழுக சத்தத்துக்கு சிரிச்சிருந்திருக்காரு. இவர் போனதுக்கு சிரிக்கலை. மோரோவர் வினோத் கூட விக்ரமுக்கு பெருசாக கனெக்ஷன் கிடையாது. இவங்க எல்லாரும் தான் வெளியில் போய் ஷோவை பார்த்துட்டு வினோத் அவர் சப்போர்ட் பண்ணால் நம்மளுக்கும் ஃபேம் கிடைக்கும் பைத்தியம் மாதிரி வந்திருக்காங்க. உள்ளுக்குள்ளே ஆஸ் அ காம்படிட்டராக வினோத்துக்கும் விக்ரமுக்கும் பெருசாக ஒன்றும் பாண்டே கிடையாது. இப்போ விக்ரம் போகிறதுக்கு வினோத் எதுக்கு அழுது ரியாக்ட் பண்ணோம் எனக்கு புரியவே இல்லை. இப்போ விக்ரம் எடுத்துகிட்டு தான் வினோத் அழுதுருப்பாரா? கண்டிப்பாக மாட்டார். இப்போ ஒன்றும் இல்லை, வியானாவும் சுபிக்ஷாவும் எவிக்ட் ஆகி போகும்போது வினோத் அழலல்ல, விக்ரம் தானே அழுதாரு. கனி போகும்போது விக்ரம் தானே அழுதாரு. அந்த மாதிரி வினோத் போகும்போது அழணும்னா கமருதினோ இல்லை அவருக்கு க்ளோஸான பிரவீன் அழுதாரு. அவங்க தான் அழ முடியும், விக்ரமே அழணும். எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு காம்படிட்டர் போயிட்டாருங்கிற எண்ணத்தில் அவர் சிரிக்கலை. இவர் அழுத சத்தத்தில் லைட்டாக சிரிச்சுட்டு அதோடு விட்டார். மோரோவர் ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் மாறி மாறி வந்துக்கிட்டு தான் இருக்கும். இவங்க எல்லாரும் அழுது ட்ராமா போடுற மாதிரி அவர் போடணும்னு அவசியமே இல்லை. ஒரு வேளை சரி ஒரு காம்படிட்டர் போயிட்டார் சிரிச்சிருந்தா கூட என்ன தப்பு இருக்குது, முடிஞ்சு போச்சுங்க, கேம் முடிஞ்சிருச்சு. 1 வாரம் தான் இருக்குது. பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறப்ப அவ்வளோ சென்டிமெண்ட்டாலாம் இருக்காது. நீங்கள் 5th சீசன் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
இவர் வருவார், சிபி வருவார். தாமரை அக்காட்ட போய் நேராக கேட்பார், அக்கா உனக்கு பணம் வேணுமா அப்படி மாதிரி. இல்லை அவன் எடுக்கலன்னு, சரி ஓகேக்கா சூப்பர் அப்படின்னு அவர் எடுத்துருவார். அவ்வளோதான். 6th சீசனில் அமுதவாணன் எடுத்தார். அப்போ விக்ரம் மட்டும் தான் அழுதார், வேறு யாரும் ஒன்றும் பெருசாக அழலை. அப்போ இருந்த விக்ரமன் அவர் தான் அழுதார், வேறு யாரும் அழலை. ஏன்னா அவர் படப்படி எடுத்து ஜாலியாக தான் போனார். 7th சீசனில் பூர்ணிமா எடுத்தப்போ அப்படி தான் சூப்பர் குட் டிஷ்ஷன்னு ஜாலியாக தான் போனாங்க. உள்ளே இருக்கிறவங்களுக்கு அவ்வளோதான் வினோத் எடுத்தது. ஓகே குட் டிஷன் படம் எடுத்துட்டாரு, அவ்வளோதான். வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு தான் ஐயோ இவர் வின்னர் எடுத்துட்டாரு அப்படின்னு ஒரு 6 ரேஞ்சு ஃபீல் பண்ணிட்டாங்க. 6 எடுத்துருந்து எவ்வளோ அப்செட் ஆகிருக்கும் அது மாதிரி அப்செட் ஆகிட்டாங்க. அது அவங்க ரியாக்ஷன். அதுக்கு இவர் மேலே அவ்வளோ ஒரு பழி என்ன போடுறாங்க பாருங்கள். இது பிக் பாஸ் பேசி முடிச்சோடனே வினோத் போய் உள்ளே உட்கார்றாரு. அப்போ அவர் விக்ரம் பற்றி நல்லா சொன்னார், விக்ரம் அழுதாரு. இதெல்லாம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்குள்ளே நடந்தது. இரியா அழ வைக்காதையான்னு அழுதா வந்து நடிப்புன்னு சொல்கிறாங்கன்னு புலம்பிட்டு அழுதா இருப்பாவும். இதெல்லாம் விட்டுட்டு வெளியில் அந்த பொய்யனா ரம்யாலாம் உட்காந்து திவ்யாலாம் உட்காந்து என்ன பேசிகிட்டு இருக்காங்க. அரோராவும் விக்ரமும் மேனிப்புலேட் பண்ணி வினோத பெட்டி எடுக்க வச்சிட்டாங்களாம். எப்படி இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி வெளியில் போய் நின்று பேசி வினோத் வருவாருன்னு தெரிஞ்சு வினோத் வந்து கையை வச்சு எடுக்க வரைக்கும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாமா. என்ன இளவு நெரேட்டிவ் விடாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. புரண்டி பேசிகிட்டே இருக்காங்க. அரோரா வர்ற வரைக்கும் சபரியை உட்கார வச்சு இந்த விஷவனாவும் ரம்யாவும் அப்சராவும் நம்பிட்டாங்க. அவர் சிரித்ததை பார்த்தது அப்சரா. அவர் சிரித்தது வினோத் போறாரு சூப்பர் அப்படி சிரிக்கலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படியே சிரிச்சிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை. அவங்க காம்படிட்டர்ஸ், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு இடம் காலியாகுதுன்னு சந்தோஷமாக தான் இருக்கும். அவங்க ஏன் அழணும் எனக்கு புரியலையே. அவங்க காம்படிஷனில் தான் இருக்காங்க. வினோத் கையில் கப்பு தூக்கி கொடுக்கறதுக்காக மீதி 5 பேரும் உள்ளே இருக்காங்க. அவர் வினோத்தை ஏதாவது கிண்டல் பண்ணி சிரிச்சிருந்தா தான் தப்பு. அந்த இடத்துல வினோத்தை ஹர்ட் பண்ணியிருந்தா தான் தப்பு. வினோத்தை ஹர்ட் பண்ணலை. மோரோவர் அவர் கன்னிங்காலாம் சிரிக்கலை. இந்த வியானா சொல்லி 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 அப்சரா மண்டனே அது போய் உட்காந்துக்குச்சு. அவர் கன்னிங் அப்சரா ஒரு முடிவுக்கு போயிட்டு அப்சரா உட்காந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவர் சிரிச்சார், எவ்வளோ கேவலமான மனுஷன் இவர், அவ்வளோ மோசமானவங்க, எப்பவும் போல பொய்யா அடுக்குது. அப்சரா என்னன்னு தெரியாமல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குது. சபரியும் கேட்டுட்டு இருந்தார். சபரி கிட்ட விக்ரமும் அரோராவை சேர்ந்து மேனிப்புலேட் பண்ணி எடுக்க வச்சு சிரிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அடுத்து அரோரா வந்து உட்காருது. அரோரா கிட்ட விக்ரம் மட்டும் சிரிச்சாரு, நீ சிரிச்ச மாதிரி இருந்தது ஆனால் விக்ரம் சிரிச்சாரு அப்படிங்கிறீங்க. அடுத்து அரோரா நான் போய் கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டுருச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு என்ன பண்ணுறாங்க, சாண்ட்ரா விக்ரம் பார்த்து சிரிச்சுக்கிட்டாங்கன்னு அதையும் ஒன்று கொண்டு வராங்க. ஆடங்கப்பா அவங்க ஒரு வேளை பார்த்து சிரிச்சிருந்தா கூட என்ன எடுத்துட்டாங்க அப்படின்னு ஷாக்கில் சிரிச்சிருப்பாங்க. எதிர்பார்க்காத சர்ப்ரைஸில் வர்றது. ஃபேஸோட ஒரு இன்ச்சு மூவ்மெண்ட்டுக்குள்ளே இங்கே விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் ஏதாவது பேசியிருந்தாருனாலோ இல்லை ஹர்ட் பண்ணியிருந்தாரோனா நீங்கள் குறை சொல்ல முடியும். சந்தோஷப்பட்டாலுமே தப்பு இல்லை அந்த இடத்துல. எனக்கு புரியவே இல்லை. அவங்களுக்கு எப்படி தெரியும் வினோத்துக்கு அவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கும், அவர் வின்னர் இவங்களுக்கு தானே தெரியும், வெளில வந்தவங்களுக்கு தானே தெரியும். அவர் என்கரேஜ் பண்ணி வினோத்தை நல்லா தான் அமுச்சு விட்டார். இப்போ எதுக்கு எடுத்தாலும் விக்ரம் மேலே படிய போடுறது ஒரு பொழப்பாகவே போயிடுச்சு. உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி வெளியில் இருக்கிறவங்களுக்கும் சரி. விக்ரம் நின்னா குத்தம், நடந்தா குத்தம், உட்காந்தா குத்தம். அப்புறம் சபரியும் அரோராவும் உள்ளே போய் கேட்குறாங்க விக்ரம் கிட்ட, அது இப்போ தான் நடந்தது. அவர் தெளிவாக சொல்கிறாரு, சிரிச்சி ஆடானா தெரிலடா, அவர் எடுத்துகிட்டு போனப்போ ஜோக் மாதிரி தான் இருந்தது, சிரிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அவர் அந்த சவுண்டு விட்டப்போ எனக்கு இவ்வளோ க்யூட்டாக இருக்கேன்னு ஒரு சிரிப்பு வந்தது. வேறு என்ன பண்ணிட்டு இருந்தேன், என்ன பண்ணுன்னு தெரியல, இது எப்படி குறையா சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அப்படி தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னாரு சபரி. எனக்கு தெரில மச்சான், இவங்க நான் என்ன பண்ணாலும் குறை சொல்லணும் முடிவு பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறது, நான் என்ன பண்ணாலும் குறை. அப்படி குறை கண்டுபிடிக்கணும் ஒருத்தரை பார்த்தா எல்லாமே குறையாக தான் தெரியும். அது உண்மை, அது ஹியூமன் சைக்காலஜி. நீங்கள் ஒருத்தர் மேலே தப்பு வச்சுட்டு ஒருத்தரை பார்த்தீங்கன்னா அவன் நல்லது பண்ணால் கூட நம்மளுக்கு தப்பாக தான் தெரியும். அது ஹியூமன் சைக்காலஜி. அந்த சைக்காலஜி தான் அங்கே, அந்த சைக்காலஜிலாம் அது ஃபுல்லாக வன்மை கூடவுங்காதுங்க. அவர் சொல்கிறார். அதுக்கப்புறமா அவர் தெளிவாக சொல்கிறார், ஏன்டா நானும் அரோராவும் வீட்டுக்குள்ளே உட்காந்து பிளான் பண்ணி நாங்கள் போய் நின்று அங்கே பெட்டி எடுக்கிற மாதிரி பண்ணால் இம்பல்சிவ் ரியாக்ஷனில் வினோத் வந்து எடுத்துருவாருன்னு பிளான் பண்ணிட்டு வந்தமாடா அப்படின்னு கேட்குறாரு விக்ரம். எப்படி மச்சா கரெக்டாக சொல்கிறேன் அப்படின்னு சபரி கலாய்ச்சார். ஆமாம், வேறு வேலை இல்லைடா, உங்களுக்கு எதையோ ஒன்று சொல்லணும்னு சொல்லி என் மேலே முத்திரை குத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் விட்டுட்டார். இப்போ எனக்கு என்னென்னா, திவ்யாவும் இவங்களோட கூட்டு உடனே எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க, எல்லாருமே வினோத் இல்லைன்னா நாங்கள் உனக்கு தான் சப்போர்ட் திவ்யா அப்படின்னு. பிரவீன் உட்பட இங்கே நடந்த சம்பவத்துக்கும் விக்ரமுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு அங்கே தெரிஞ்ச ஒரே ஆள் பிரவீன் தான். ஏன்னா விக்ரம் பிரவீன் உட்காந்துருக்கும் போது அரோரா உள்ள வந்து கேட்டாங்க, நான் எடுத்துறவான்னு கேட்டுட்டு இருக்கும்போது பிரவீன் இருந்தார், சபரி கூட இல்லை. பிரவீன் இருந்தார். பிரவீனும் சேர்ந்து தான் வந்தார் வெளியில். அங்கே என்ன நடந்ததுன்னு பிரவீனுக்கு A to Z தெரியும். அப்படி இருக்கும்போது இவங்க விக்ரம் மேலே பழி போடும்போது அவராவது சொல்லணும்ல, அவன் கூட்டுக்களவாடித்தலான்னு அவர் முன்னாடி பிரவீன் முன்னாடி வச்சு ஏமாற்றி எடுத்துட்டாங்கன்றதை இவங்க பேசுகிற மாதிரி தெரியல. அந்த அழுகரு செய்கிறது வேறு டாபிக் தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லோரும் சேர்ந்து நான் திவ்யாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறேன். உடனே திவ்யா ஓகே தேங்க்யூ அப்படின்ட்டு போகிறாங்க. உள்ளே இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணி ஒன்றும் கிழிக்க முடியாது. சப்போர்ட் வெளியிலேருந்து வரணும். எனக்கு என்னன்னா, என்னவோ இருந்துட்டு போட்டோம். வினோத் வெளியில் போகிறாரு. இந்த நேரத்தில் எப்படி விக்ரம் மேலே பழி போடலான்னு உங்கள் மூளையில் வேலை செய்தா?
அவ்வளோ தூரத்துக்கு ஒருத்தங்க இன்ஹியூமனாக, அவரே விக்ரம் என்ன கேட்டார், அவ்வளோ தூரத்துக்கு இன்ஹியூமனாக ஒருத்தங்களை சித்தரிக்க வேண்டியது என்ன வந்தது? அவ்வளோ இன்ஹியூமனாக என்ன பண்ணிட்டாரு உங்களுக்கு அவர்? அப்சராவுக்கு என்ன பண்ணார்? வியானாவுக்கு என்ன பண்ணார்? ரம்யாவுக்கு என்ன பண்ணார்? நாமினேஷன் பண்ணாருங்க. அந்த வீட்டில் அதை பண்ணாமல் இருக்க முடியுமா? வியானா ஏதோ சொல்லிட்டு தெரியுது, நான் பின்னாடி பேச என்ன பேசுன்னு கூட தெரிலடா எனக்கு, எதையாவது பேசி தொலைச்சிருப்பேன்டா அப்படின்னு அவர் ரொம்ப நார்மலாக சொல்கிறாரு. ஏன்னா வியானா பேசிட்டு தானே இருந்தாங்க பின்னாடி. வியானாவோட லாஜிக் என்ன தெரியுமாங்க? பின்னாடி என்ன வேணாலும் கழுவி ஊற்றிட்டு முன்னாடி போய் நான் அவனை பற்றி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டா நியாயம். சொல்லலைன்னா அது தப்பு. மேடம் வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து கழுவி ஊற்றிட்டு போய் சொல்லிட்டாங்களாம் விக்ரம்கிட்ட, நான் அவனை பற்றி பேசிட்டேன்னா அப்படின்னா அது நியாயமா? விக்ரம் சொல்லலையா, அதனால் அது தப்பா? இத்தனைக்கும் வியானா கழுவி ஊற்றுனதில் 100% கூட விக்ரம் பேசுகிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதாவது ஜென்ரலாக சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். இவ ஒன்றும் அண்ணான் பயங்கர க்ளோஸ் ஆகலாம் பழகலை. இவளும் பயங்கர அஃபெண்டிங் மோடில் தானே இருந்தா. அந்த டைமில் தான் அவர் பேசியிருப்பார். இவ அஃபெண்ட் பண்ணலாம், ஆனால் அவர் எதுவும் பேசக்கூடாதுன்னு எனக்கு அந்த லாஜிக் எல்லவே புரியலை. இவ கண்டவனுக்கு ஒரு பழியை தூக்கி போட்டுட்டா. அப்போ அவங்க என்ன பேசுவாங்க உட்காந்துக்கிட்டு? அதை எடுத்து வந்து இங்கே பேசிகிட்டு இருக்கா. சீரியஸாங்க, இந்த வீட்டில் இருந்த 6 பேருமே ஓரளவுக்கு நல்ல மைண்ட் செட்டில் நல்லா இருந்திருந்திருப்பாங்க. குழப்பி விட்டு வினோத்தை பெட்டி எடுக்க வைக்கணுங்கிறது டீமோட பிளானு. உள்ளே இருந்த வேறு யாரோட பிளானும் கிடையாது. அது எப்படியாவது குழப்பி விட்டு எடுக்க வச்சாலும் அவர் பயங்கர டென்ஷனாகி போய் தான் அவர் எடுத்தார். யோசிச்சு அரோரா எடுத்திருப்பாங்க. ஆக்சுவலாக பார்த்தா இங்கே பல்பு வாங்கினது அரோரா தான், வினோத் கிடையாது. அரோரா எடுக்கிறேன்னு போய் கை வச்சுட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவர் தூக்கிட்டார். நியாயப்படி பார்த்தா அரோராவுக்கு தான் நஷ்டம். சரி, நான் வினோத்தை குறை சொல்ல வரல, அவருக்கு பணம் வேணும், அவர் டக்குன்னு எடுத்துட்டாரு. இதில் மற்றவங்களும் ஏன்னா அந்த இடத்துல அந்த சினாரியோவை அப்படியே கூட இருந்து பார்த்தது அரோராவும் விக்ரமும். என்ன ரியாக்ட் பண்ணுறது தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தது அவங்க. என்ன நீங்கள் சும்மா சுற்றி வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு குறை சொன்னா? ஐயோ, நான் சீரியஸாக சொல்கிறேங்க, இவ்வளோ பெட்டி எடுக்கும்போது கூட இவ்வளோ வருமோ இது வரைக்கும் வேறு எந்த சீசன்லையும் இருந்ததில்லை. எல்லாத்துக்கும் ஐயோ நின்றுட்டார் தப்பு, ஐயோ சிரிச்சிட்டார் தப்பு, ஐயோ அழுதுட்டார் தப்பு. என்னதான்டா பண்ணுவார்? மூஞ்சி டல்லாக வச்சுருந்தார் தப்பு, மூஞ்சியில் சொரணை இருந்தது தப்பு, மூஞ்சியில் சொரணை இல்லை தப்பு. மேனிப்புலேஷன் ஃபுல் மேனிப்புலேஷன் வந்து வியானா தான் பண்ணுது. வியானா என்ன? வியானா விஷ பொய்யனா அதுதான் பண்ணுது எல்லா மேனிப்புலேஷனும். அத்தனை பேர் மனசை கெடுத்து இந்த ரம்யாவும் கூட கூட்டு. இப்போ இவங்களுக்கு என்ன தெரியுமா? ரம்யா சொல்லிட்டு போகுது, சபரினா நீ ஜெயிக்கணும்னு இல்லை திவ்யா ஜெயிக்கணும்னு, மற்ற 3 பேர் ஜெயிக்கக்கூடாதுன்னா இவ யார் முடிவு பண்ணுறதுக்கு? சபரி ஜெயிக்கட்டும், சபரி நல்லவர் தான், நான் இல்லைன்னா சொல்லவே இல்லை. ஆனால் அரோரா மேலேயும் விக்ரம் மேலேயும் இவங்க குத்துற பிளேம் என்னது? அது ரொம்ப தப்பு. இப்போ வினோத் போனதை பற்றி எல்லாரும் பேசியிருந்துருக்கணும் நியாயப்படி பார்த்தா. அதை விட்டுட்டு இப்படி உட்காந்து இவங்க மேலே பிளேம் பண்ணுறேன். அப்போ வினோத் பற்றி யாருக்குமே கவலை இல்லை. விக்ரம் எப்படி வெளியில் துரத்தலாம், இதுதான் இவங்களோட பாயிண்ட். விக்ரமே சாண்ட்ராவே துரத்திடணும், அரோராவையும் துரத்திடணும், திவ்யா சபரியில் யாருக்காச்சும் ஒருத்தர் டைட்டில் கொடுத்துடணும். எனக்கு இவ்வளோ நாள் திவ்யா சபரி வந்து ஃபைனல் நின்னா கூட ஓகேன்னு தோணுச்சுங்க. இப்போ இதுங்கெல்லாம் பண்ணுறத பார்த்தா இதுங்களுக்காகவே விக்ரம் வந்து நிற்கணும்னு தோணுது டைட்டிலில். சரி, இவங்க எல்லாம் ஒரு ஸ்கெட்ச் ஒன்று காமிக்கிறாங்கல்ல, அந்த அளவுக்குலாம் அவர் மோசமான ஆள் கிடையாது. அவ்வளோ மோசமான ஒரு ஆளால் ஒரு காமெடி ஷோவெல்லாம் இவ்வளோ தூரத்துக்கு இழுத்து ரன் பண்ணி கொண்டு வர முடியாது. அவங்கெல்லாம் ஜாலியாக விளையாடுறாங்க, இவங்க பூந்து கெடுத்து விட்றாங்க. வினோத் எடுத்த டிசிஷனுக்கு சம்மந்தமே தான் விக்ரம் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும். அரோரா கூட பரவாயில்ல, விக்ரம் மோசமாக. எனக்கு சீரியஸாக இதை அட்ரஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா? ஏங்க சீக்கிரம் என்ன தெரியுமாங்க, ஜாக்லின் எலிமினேட் ஆகி போனப்போ ஜெஃப்ரியும் சத்யாவும் சிரிச்சிருப்பாங்க. அதையே நியாயப்படுத்துகிறாங்க, அவங்க வேறு விதுக்கு சிரிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னு. அவ்வளோ தூரம் உளுந்து சிரிச்சிருப்பாங்க. இவர் அப்படிலாம் ஒன்றுமே, அந்த ஸ்மைல் எப்போ வந்துட்டு போச்சுன்னு கூட தெரியல மூஞ்சியில். என்ன காரணம்னாலும் இருந்திருக்கலாம். அவர் ஒரு காரணம் சொல்கிறாரு. இது என்ன இப்போ என்ன கேமராவோட மோசமாக நீ வினோத்தை பார்த்துட்டு இருந்தேன், விக்ரம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அதான் கேள்வி. வினோத்தை பார்க்காம இது விக்ரமை பார்த்துட்டு இருந்தீங்க. வினோத் போகும்போது வன்மோ விக்ரம் போகிறத பற்றிலாம் இவங்களுக்கு கவலை இல்லை. இவங்களுக்கு வந்து வினோத் ஜெயிக்கணுங்கிறதே, விக்ரம் ஜெயிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வினோத் ஜெயிக்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. வெளியில் பார்த்துட்டு வந்துட்டாங்க, நல்லா பார்த்துட்டு பேட் வந்து சாண்ட்ராக்கும் விக்ரமுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. வெளியில் பண்ணுற ரிவ்யூவர்ஸ் பண்ணுற வேலை இது. எதையுமே ஒழுக்கமாக ஆழ்ந்து பார்க்காம தேவையில்லாமல் ஒருத்தவங்க மேலே கரியை பூசுகிறாங்க. விக்ரம் மட்டும் சொல்கிறேன், சாண்ட்ராவை சொல்ல. அந்தந்த நிமிஷத்தில் பண்ணுற தப்பா அப்பப்போ அட்ரஸ் பண்ணி விடுறதை விட்டுட்டு பர்மனெண்ட்டாகவே ஒரு நார்மல் பிஹேவியரை வந்து பயங்கர டாக்ஸிசிட்டியாக வெளியில் இருக்கிற ரிவ்யூஸ் காமிக்கிறதுனால இது இப்படி போயிடுது. நான் விக்ரமுக்கு சப்போர்ட் பண்ண வரல. ஆனால் இந்த இடத்துல இவங்க எல்லாரும் விக்ரம் மேலேயும் அரோரா மேலேயும் பூச ட்ரை பண்ணுற சாயம் ரொம்ப மோசமானது, முக்கியமாக விக்ரம் மேலே. ஏன்னா அரோராவை கூட விட்டுருவாங்க போல் இருக்கு, விக்ரம் மேலே சாயத்தை பூசியாக அவரும் நடப்பிடிச்சிட்டு தெரியுதுங்க எல்லாம் உள்ளுக்குள்ளே. ஏன்னா விக்ரம் இவங்க எல்லாரையும் ஃபேஸ் டு ஃபேஸ் நாமினேட் பண்ணியிருக்காரு, பேசியிருக்காரு. அதுதான் கேம், வேறு வழி கிடையாது. அங்கே ஓவர் நல்லவங்களாக இருந்தாலும் உங்களுக்கு குத்தம், கேம் விளையாடாலும் குத்தம், என்ன பண்ணாலும் குத்தம்னா என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வினோத்துக்கு சூப்பரான ஒரு லைஃப் இருக்கும், கண்டிப்பாக சூப்பராக இருப்பார். ஏன்னா அவரோட டேலண்ட் அப்படி. அவருக்கு நம்ம சார்பாகவும் மனசார வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ரொம்ப நல்லா வருவார், ரொம்ப அருமையாக வருவார். இதுங்களை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நைட் ரிவ்யூவோடு வரேன். தேங்க்யூ.